தான் தான் உலகத்துக்கு ரக்ஷகன் என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். 2 உயர்ந்த பண்புகள், பரத்வம் என்று ஒரு குணம், சௌலபியம் என்று ஒரு குணம். பரத்வம் என்று சொன்னால் மேன்மை என்று பொருள், சௌலபியம் என்று சொன்னால் எளிமை என்று பொருள். இந்த 2ம் தன்னிடத்திலே முழுமையாக இருக்கின்றன என்பதை பகவான் காட்டினார். மற்ற அவதாரங்கள்ல கூட அவ்வளவு காட்டினார்னு சொல்ல முடியாது. இப்ப நிருசிம்ம பெருமானிடத்துல எளிமை இருந்ததா? வேணா நாம எழுதி வச்சுக்கலாம் எளிமைன்னு. அவரை பார்த்தாலே கிட்டது போறதுக்கு பயமா இருக்கு. மகாலட்சுமி தாயாருக்கே அவனை பார்த்து பயம் ஏற்படுகிறது என்றால் எளிமை சொல்ல முடியாது. மத்ஸ்யம் கூர்மம் வராகம் அதெல்லாம் பெரியவர்கள். சுவாமி பார்க்கடலையே கடைந்தார் பகவான், பெரிய சக்தி உடையவர் என்று பெருமையை அந்த அவதாரங்களிலே காட்டினார். ராமாவதாரம் பார்த்தால் கொஞ்சம் எளிமையை காட்டினார். ஆனா அதிலும் அவருக்கு ராஜகுல மகாத்மியம் ரொம்ப அதிகம். பிறந்தது அரசனாக பிறந்து விட்டாரோ இல்லையோ, அதனால் தன்னுடைய தரத்துக்கு இருப்பவர்களோட தான் ராமன் எப்பவுமே பழகுவார். நாம நினைச்சுட்டு இருக்கோம், இல்ல ராமன் எவ்வளவு எளியவர், ஒரு வேடன் குஹனோட தோழன்னு சொல்லிக் கொள்ளுகிறார். சுக்ரீவன் குரங்க தனக்கு தம்பி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். விபீஷணன் ராட்சசன், அதுவும் ராவணனுடைய தம்பி, அவனை தனக்கு தம்பின்னு சொல்லிக் கொள்ளுகிறார். அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். எவ்வளவு எளியவர் ராமர்னு நமக்கு மேலோட்டமா தோணும். ஆனா உள்ளூர் ஆராய்ஞ்சு பாருங்க, குரங்குகள்ல சுக்ரீவனை தவிர வேற குரங்கே இல்லையான்னு. அது என்ன, ராஜாவான சுக்ரீவனோடு தான் இவர் நட்பு வச்சுப்பார். குஹனை போல எத்தனையோ வேடர்கள் இருந்திருப்பார்கள், அவர்களோடெல்லாம் ராமன் தம்பின்னு சொல்லவே இல்லை. வேடர்களுக்கு தலைவனான குஹனை தனக்கு தம்பி என்று ஏற்றுக்கொண்டார். ராஜவம்சத்தில் பிறந்த விபீஷணனை, நாளைக்கு அரசனாக ஆகப்போகும் விபீஷணனை தனக்கு தம்பின்னு ஏற்றுக்கொண்டார். யாரோ வழியில போற ஒரு ராட்சசனை எல்லாம் ராமன் நண்பன்னு சொல்லவே இல்லை. அப்ப 3 இடத்தில் பார்த்தாலும் சௌலபியம் காட்டினார். ஆனா பரத்வத்தை விட்டு கொடுக்காமல் சௌலபியத்தை காட்டினார். அப்படி இருந்தா நமக்கு அதனால பிரயோஜனம் கிடையாது. அப்ப ராமனை யார் சந்தித்து யார் சரணாகதி பண்ணலாம்னால், பெரிய வித்வான்கள், ரிஷிகள், ராஜாக்களாக இருந்தா ராமனிடத்துல பேட்டி காண முடியும், அவரோட பேச முடியும், சரணாகதி பண்ண முடியும். நம்மை போல சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் ராமனை சந்திப்பதற்கே வாய்ப்பு கிடைக்காது. அப்ப எளிமையும் முழுமையாக இருந்தால்தான் அவரிடத்துல சரணாகதியே செய்ய முடியும். பெருமை இருந்தால்தான் என்னுடைய காரியத்தை நடத்த முடியும். எளிமை இருந்தால்தான் நான் அவரை நெருங்கி பற்றி அவரோட 4 வார்த்தை பேச முடியும். இந்த 2ம் முழுமையாக இருந்தது கண்ணனிடத்தில் தான்.